ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் இன் அ மில்லியன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஏஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷனில் அதுக்கு கீழே ஏஜஸ் வரும். ஸோ இது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இதில் ரீசனிங்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதில் பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பேசிக்ஸான கான்செப்ட்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்மளோட பெர்சன்டேஜ் வந்து 20 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இப்போ பாஸ்ட் ஏஜை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எக்ஸ் இயர்ஸ் பிஃபோர்ன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இப்போ நம்ம பெர்சன்டேஜ் 20 அப்படின்னு சொன்னாங்கன்னா, 5 இயர்ஸ் எகோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து 5 இயர்ஸை மைனஸ் பண்ணணும். ஸோ 5 இயர்ஸ் எகோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆன்சர் வந்து 15. நெக்ஸ்ட் வந்து அதே மாரி 5 இயர்ஸ் பிஃபோர்ன்னு கேட்டாங்கனாலும் ஆன்சர் வந்து 15. அதே மாதிரி இது வந்து பாஸ்ட் ஏஜ் இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ப்ரெசன்ட் ஏஜ் டைரக்ட்டா ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னே சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஒண்ணுமே சொல்லலனா ப்ரெசன்டேஜ்ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃப்யூச்சர் ஏஜ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ப்ளஸ் பண்ணணும். இப்போ 5 இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி 5 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ 5 இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்னு சொன்னா நம்மளோட ஏஜ் வந்து 25. 5 இயர்ஸ் ஆஃப்டர் 20, இப்போ பெர்சன்டேஜ்லேருந்து 5 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு சொன்னா 25. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். வேறு எதுவுமே ஏஜஸில் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம கொஸ்டினை நல்லா புரிஞ்சுட்டு நம்ம ஈஸியாக டேரெக்டாக ஆப்ஷன்ஸை பார்த்து ஆன்சர் கிளிக் பண்ணிடலாம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. So first question, your mother is 4 years younger than your father. Your father is 6 times of your age and your age is 6 years. Find the age of your mother அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரே ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. your age is 6 yearsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ your ஏஜுக்கு பதிலாக x is equal to 6ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the your father is 6 times of your age அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபாதர் வந்து உங்கள் ஏஜோட 6 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்காரு. அப்போ 6 டைம்ஸ்னால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 6 ஆர் 36. நெக்ஸ்ட்டு யுவர் மதர் இஸ் 4 இயர்ஸ் யங்கர் தேன் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் யுவர் மதர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதரோட ஏஜ்லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 32 ஆன்சர் வரும். ஸோ 32 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி ஏஜஸ்ஸு. நம்ம கொஷினை நல்லா புரிஞ்சு ஒவ்வொரு சென்டென்ஸாக புரிஞ்சு என்டர் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி. அ மேன் ஹேஸ் 32 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வென் ஹீ ஹேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சன். ஸோ ஒரு மேன் இருக்காங்க. நான் உங்களுக்காக வந்து கிவன் டேட்டாலாம் எழுதிக்கிறேன். மேன் அவனுக்கு வந்து 32 இயர்ஸு. வென் ஹிஸ் சன் வாஸ் பார்ன், ஃபர்ஸ்ட் சன் வாஸ் பார்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சன் வந்து 0வா இருக்கும்போது அவரோட ஏஜ் வந்து 32. நெக்ஸ்ட்டு his wife was 35 years of age when his son attained the age of 7 years. ஸோ ஒய்ஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சன்னுக்கு வந்து 7 இயர்ஸாக இருக்கும்போது ஒய்ஃப்க்கு வந்து 35 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் பிட்வீன் த மேன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சன்னுக்கு வந்து 7 இயர்ஸாக இருக்கும்போது அவங்க ஒய்ஃப்க்கு வந்து 35 இயர்ஸ் ஓல்டு. இப்போ வந்து இவங்க 2 பேத்துக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் இதோட +7 ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ இது வந்து பையனுக்கு வந்து பிறந்தபோது அவருக்கு வந்து 32 இயர்ஸ் ஓல்டு. இப்போ வந்து பையன் வந்து பெருசாயிட்டான். அப்போ வந்து +7 ஆட் பண்ணோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவரோட ஏஜ் வந்து 39ஆக இருக்கும். ஸோ இவரோட ஏஜ் 39. இப்போ எல்லாருமே ஒரே ஏஜில் வந்துட்டாங்களா? ப்ரெசன்டேஜ் இதுதான் ப்ரெசன்டேஜ். பையன் 7 இயர்ஸ் இருக்கான். அவங்க அம்மா வந்து 35 இயர்ஸாக இருக்காங்க. அப்பா வந்து 39. இதில் வந்து இவங்க 2 பேருக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி. 39 - 35 வந்து 4 இயர்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 4 இயர்ஸ் ஓல்டு. நெக்ஸ்ட்டு a father's age is 1 more than 5 times of the son's age. ஸோ father's age is 1 more than அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா +1 பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5 டைம்ஸ் ஆஃப் சன்ஸ் ஏஜ். ஸோ சன்னோட ஏஜ் நம்ம எஸ்ன்னு வச்சுக்கலாம். சன்னோட ஏஜ் எஸ் அப்படின்னு சொன்னால் 5 டைம்ஸ் ஆஃப் சன்ஸ் ஏஜ் வந்து ஃபாதர் ஏஜ். ஸோ ஃபாதர் ஏஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 டைம்ஸ் ஆஃப் சன்ஸ் ஏஜ். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 3 இயர்ஸ். ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ் த ஃபாதர்ஸ் ஏஜ் வுட் பி 2 லெஸ் தேன். ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம்
இங்கே 3 இயர்ஸ்க்கு அப்புறம் சன்னோட ஏஜ் வந்து S+3 இருக்கும். அப்பாவோட ஏஜ் என்னவா இருக்கும்னு சொன்னால் ஃபாதர்ஸ் ஏஜ் வுட் பி 2 லெஸ் தேன் 4 டைம்ஸ் ஆஃப் சன் ஏஜ். ஸோ 2 லெஸ் தேன் அப்படின்னு சொன்னால் வந்து -2 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 4 டைம்ஸ் ஆஃப் சன் ஏஜ்னா சன்னோட ப்ரெசன்டேஜ் வந்து S+3. ஸோ 4 டைம்ஸ் ஆஃப் சன்ஸ் ஏஜ் S+3. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ரெசன்டேஜ் ஆஃப் த ஃபாதர். ஸோ ஃபாதரோட ப்ரெசன்டேஜ், இந்த ஃபாதரோட ப்ரெசன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். எப்படி இந்த 2 ஈக்குவேஷனை ஈக்குவேட் ஆகும்னு சொன்னால், இது வந்து ஃபாதரோட ப்ரெசன்டேஜ், இது வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறமா, ஆஃப்டர் 3 இயர்ஸ் இல்லையா, ஆஃப்டர் 3 இயர்ஸ் இது வந்து ஃபாதரோட. இப்போ இந்த இடத்துல +3 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 ஈக்குவேஷனை இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ வந்து 5s + 4 5s + 4 1ம் 3 ஆட் பண்ணியிருக்கேன் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து 4 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். 4s 4 3s are 12. 12 - 2 வந்து 10. ஸோ +10 இப்படி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த எஸ்ஸை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த 4 அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 10 - 4 வந்து 6. ஸோ சன்னோட ஏஜ் வந்து 6. அப்போ ஃபாதரோட ப்ரெசன்டேஜ் என்னென்னா இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரெசன்டேஜ். இது வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ் தான் வந்து இந்த ஏஜ். ஸோ இதுதான் ப்ரெசன்டேஜ். இதில் +3 விட்டுறணும். ஓகேவா. ஸோ வந்து ஃபாதரோட ப்ரெசன்டேஜ் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 5 இயர்ஸ் + 1ல் வந்து நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 5s + 1ல் 6. இந்த எஸ்ஸில் 6 சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொன்னால் 30 + 1 இஸ் ஈக்குவல் டு 31. ஸோ ஃபாதரோட ப்ரெசன்டேஜ் வந்து 31 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபாதரோட ப்ரெசன்டேஜ் வந்து 31, ஆப்ஷன் சி. ஸோ இது வந்து ஈஸியாக எப்படி நம்ம வந்து கொஷின் பார்த்தோன்னே இது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ வந்து அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஃபாதரோட ப்ரெசன்டேஜ் வந்து 5ல் மல்டிபிள்ஸ், 5ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 டைம்ஸ் ஆஃப் சன்ஸ் ஏஜ் +1ன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் ஆஃப் சன்ஸ் ஏஜ் +1 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் 5 மல்டிபிள்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அதோட 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 30 வந்து 5 மல்டிபிள் தான், ஆனால் அதோட 1 ஆட் ஆகலை. அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. 40யும் 5 மல்டிபிள் தான், ஆனால் வந்து அதோட 1 ஆட் ஆகலை. ஆனால் 31 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 வந்து 5 மல்டிபிள், 30 + 1ன்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து 5 மல்டிபிளும் இருக்குது, அதோட 1 ஆட் ஆகிருக்கு. அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம இது கொஷின் படித்தோன்னே நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். இல்லாட்டி நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த மாதிரி ஈக்குவேஷன் மெத்தடும் நீங்கள் போட்டு சால்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க, அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம், 4th சம். மை ஏஜ் இஸ் 2 years less than twice that of my brother. I am 16 years old. How old is my brotherன்னு கேட்குறாங்க. ஸோ மை ஏஜ் இஸ் 2 years less than அப்படின்னு சொன்னால் மை ஏஜ், இப்போ வந்து மை ஏஜ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அது வந்து 2 years less than 2 years less than 2 years less than twice of my brother. ஸோ பிரதர் வந்து 2b, பிரதரோட 2b. இவன் ஐ ஆம் 16 years oldன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ சொல்லிட்டாங்க. ஐ ஆம் 16 years old இஸ் ஈக்குவல் டு 16 சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்க்கு பதிலாக நம்ம 16 போட்டுக்கலாம். அப்போ வந்து 16 இஸ் ஈக்குவல் டு 2b - 2. இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த 2 இந்த சைடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், +2 ஆயிரும். 18 இஸ் ஈக்குவல் டு 2bன்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து b இஸ் ஈக்குவல் டு 9. ஏன்னா வந்து ரெண்டு இப்படி கேல்குலேட் அடிச்சிட்டோன்னு சொன்னால் 9 வந்துடும். ஸோ b இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ மை ஏஜ் இஸ் 9 years. மை பிரதர்ஸ் ஏஜ் இஸ் 9 years old. ஸோ மை ஏஜ் 16. அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை இந்த சம்மில் வந்து இந்த ஈக்குவேஷனை நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த சம்மில் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, இந்த சம்மை நல்லா படிக்கணும். ஹரி இஸ் ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் ஜானி. ஸோ இதில் வந்து நிறையா பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரி இப்படின்னு போட்டுட்டு ஹரி இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ஓல்ட் அஸ் ஜானி அப்படின்னு சொன்னால்
2h இஸ் ஈக்குவல் டு 2h இஸ் ஈக்குவல் டு ஜேவா இல்லை 2j இஸ் ஈக்குவல் டு ஹெச்சா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதில் கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. டைரெக்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹரி இஸ் ட்வைஸ். ஹரியோட ஏஜ் தான் வந்து ஜானியோட ட்வைஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஹரியோட ஏஜ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஜானியோட ஏஜ் கம்மியாக இருக்குங்கும் போது கரெக்டாக இப்படி தான் பார்த்து எழுதணும். அப்புறம் ஹூ இஸ் 3 years older than ராகுல். யார் ஹூனா யார், இதில் ஜானி தான் சொல்கிறாங்க. ஸோ ஜானி இஸ் 3 years older than ராகுல். ஸோ ஜானி இஸ் ஈக்குவல் டு 3 years ப்ளஸ் ஆர். அப்புறம் இஃப் ஹரிஸ் ஏஜ் இஸ் 5 times ராகுல்ஸ் ஏஜ். இப்போ ஹரியோட ஏஜ் இன்னும் திருப்பியும் ஹரியோட ஏஜ் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹரி இந்த ஈக்குவேஷனில் எழுதிக்கலாம். ஹரி ஏஜ் வந்து 5 times ஆஃப் ராகுல்ஸ் ஏஜ். ஸோ 5R. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஹவு ஓல்டு இஸ் ஜானி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜானியோட ஏஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் டேரெக்டாக இது இப்போ ஜானி ரிலேட்டடாக வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஜானினா வந்து 2 மல்டிபிள்ஸாக இருக்கணும். ஜானியோட ஏஜ் வந்து 2 மல்டிபிளாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஜானியோட ஏஜில் வந்து 2 மல்டிபிள் ப்ளஸ் 3ன்ற இது வந்து இருக்கணும். இதை வச்சு நம்ம வந்து இந்த ஆப்ஷனில் கால்குலேட் பண்ணலாம். இல்லாட்டி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஈக்குவேஷன் எழுதலாம். இப்போ நான் உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுதி எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவேஷன் வந்து இங்கே இது ரெண்டு 2j இஸ் ஈக்குவல் டு 5rனு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதே மாதிரி j இஸ் ஈக்குவல் டு 3 + rனு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ வந்து 2j - 5r இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து இந்த இடத்துல j - r இஸ் ஈக்குவல் டு j - r இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா j தான் வேணும். அப்போ இந்த r நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுறோம்னா இந்த சைன்ஸை வந்து மாற்றுறோம். ஸோ இங்கே வந்து ஜேக்கு முன்னாடி பாசிட்டிவ் சைன் இருக்குது, அதனால் இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறோம். இங்கே வந்து மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டுக்கிறோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னும் என்ன மிஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இதில் இங்கே மேலே வந்து 5r இருக்குது, இங்கே வந்து r மட்டும்தான் இருக்குது. அப்போ மொத்தமாக இந்த ஈக்குவேஷனை நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5r கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அந்த மொத்த ஈக்குவேஷனை 5ஆல் கேல்குலேட் பண்ணால் இங்கே 5j வரும், இங்கே 5r வரும், இங்கே வந்து 15 வரும். ஸோ 15 வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் இதை இது பண்ணிடலாம், அடிச்சிடலாம். ஏன்னா -5r + 5r இருக்குது. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் 2j - 5j அப்படின்னு கொடுத்தீங்கன்னா -3j இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 0 - 15. ஸோ 0 - 15னா -15 தான். அப்போ இது கேன்சல் ஆயிரும். இந்த 3 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அப்போ வந்து j வந்து 5. j இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஜானியோட ஏஜ் வந்து 5. ஸோ ஜானியோட ஏஜ் 5ன்னு சொல்லிட்டு இப்படியும் எழுதலாம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் ஜானியோட ஏஜ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 மல்டிபிள்ஸில் இருக்கணும், அதோட +3 ஆட் ஆகிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இந்த ஹரி இஸ் ஈக்குவல் டு 2j. அப்புறம் வந்து இன்னொரு ஈக்குவேஷன் இருந்துச்சு இல்லையா, ஜானி இஸ் ஈக்குவல் டு 3 + ராகுல். ஸோ அப்படிங்கும் போது நம்ம வந்து நம்மளோட ஈக்குவேஷன் ஜானியோட ஏஜ் வந்து 2 மல்டிபிள்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஜானியோட ஏஜ் வந்து +3 + அந்த மாதிரி இருக்கணும். அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஸோ வந்து இது வந்து இதுவே 2 மல்டிபிள் தான். இதில் வந்து +3 இருக்கவே முடியாது. அதனால் இந்த ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 + 3 அப்படிங்கும் போது இதில் வந்து இந்த இது வந்து 1ங்கிறது வந்து 2 மல்டிபிளாக இல்லை. அப்படிங்கும் போது இந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து 5 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 + 3ன்னு எழுதலாம். 5 ஆப்ஷனை வந்து 2 + 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ 2 + 3ங்கும் போது இது வந்து 2 இதில் இருக்குது, 2 மல்டிபிளில் இருக்குது. அதே மாதிரி +3 ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 8 ஆப்ஷனை வந்து 5 + 3 தான் எழுத முடியும். 5 + 3ங்கும் போது இது வந்து 2 மல்டிபிளில் இல்லை, ஆனால் +5ன்னு எழுதும் போது இந்த ஆப்ஷனும் வராது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 5. இந்த மாதிரியும் கூட நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து
Hema is அடுத்த sum. Hema was twice as old as Geeta 10 years ago. Hema was twice as old as Geeta 10 years ago. How old is Geeta today if Hema will be 40 years old 10 years hence? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மே கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, பாஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஃப்யூச்சர் கொடுத்துருக்காங்க. 3மே ஸ்டேட்மே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா Hema is twice as old as Geeta. ஸோ 2 times of கீதாவாக இருக்காங்க ஹேமா. நெக்ஸ்ட் வந்து 10 years ago. இது வந்து 10 years agoவில் அவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ், ஏஜ் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஹவு ஓல்ட் இஸ் கீதா டுடே? ஸோ ப்ரெசன்ட் இப்போ வச்சு இருந்து கீதா எவ்வளோன்னு கேட்குறாங்க. இஃப் ஹேமா வில் பி 40 years old 10 years hence. ஸோ வந்து இப்போ 10 இயர்ஸ்க்கு அப்புறமா ஹேமாவோட ஏஜ் 40 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீதாவோட ஏஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 10 years hence அப்படிங்கும்போது இப்போ ப்ரெசன்டேஜ் ஆஃப் ஹேமா வந்து 30. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2gன்ற ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ இதுலேயும் இந்த மறுபடியும் திருப்பி 10 மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமாவோட ஃப்யூச்சர் பாஸ்ட் ஏஜ் வந்து 20. இப்போ 20 இஸ் ஈக்குவல் டு 2g அப்படின்னு கால்குலேட் பண்ணோன்னு சொன்னால் ஸோ g இஸ் ஈக்குவல் டு இங்கே 10 வந்துடும். g வந்து 10, இந்த இடத்துல 10 வரும். g இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ இங்கே திருப்பி இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் கீதா தானே கேட்டிருக்காங்க. ஹவு ஓல்டு இஸ் கீதா டுடே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஜ் ஆஃப் கீதா இப்போ வந்து இது வந்து +10 ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கீதாவோட ஏஜ் வந்து 20. ஸோ ஆன்சர் வந்து 20. So next, a man is 3 years older than his wife and 4 times as old as his son. If the son becomes 15 years old after 3 years, what is the present age of wife ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் கொடுத்துருக்கறத எழுதிக்கலாம். A man is 3 years older than his wife and 4 times as old as his son அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மேன், அவனோட ஏஜ் வந்து 4 times of his son's age. If the son becomes 15 years old after 3 years. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் ஏஜ் இது ப்ரெசன்ட் ஏஜ். ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சன்னோட ஏஜ் 15 இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஒய்ஃப்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணலான்னு சொன்னால் சன்னோட ஏஜ் வந்து எஸ்ன்னு வச்சுருக்கோம்ல. அப்போ வந்து s+3 இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ சன்னோட இப்போ ப்ரெசன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. இங்கே மைனஸ் பண்ணணும்னு சொன்னால் இது வந்து இந்த சைடு மைனஸ் பண்ணணும்னு சொன்னால் s இஸ் ஈக்குவல் டு 12 இல்லையா. s இஸ் ஈக்குவல் டு 12. இது வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா 15 - 3 12. ஸோ s இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ மேனோட ஏஜ் கண்டுபிடிச்சிடலாம். மேனோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 4s are 48. ஸோ மேனோட ஏஜ் வந்து 48. இப்போ ப்ரெசண்ட்டில் மேனோட ஏஜ் ப்ரெசண்ட்டில் 48. அப்போ அவங்களோட ஒய்ஃப் ஏஜ் என்ன கேட்டிருக்காங்க. மேன் இஸ் 3 years ஓல்டர் தேன் ஹிஸ் ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து மேன் வந்து ஓல்டர் 3 years ஓல்டர் அப்படின்னா பெரியவர். அப்போ -3 பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஒய்ஃப் ஏஜ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ -3 பண்ணால் 45. ஸோ 45 வந்து ஆப்ஷன் டி. இதுதான் அவங்களோட ஒய்ஃபோட ப்ரெசண்ட் ஏஜ். நெக்ஸ்ட்டு அடுத்த சம்ம. Naresh ages 4 years less than twice the age of his brother. Which of the following represents the equation to find his age அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நரேஷ் ஏஜ் இஸ் 4 years less than. 4 years less than அப்படின்னு சொன்னால் -4 போடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் போயிடும். இந்த 2 ஆப்ஷனில் தான் -4 இருக்குது. தேன் 4 years less than twice the age of his brother அப்படின்னா ட்வைஸ்னால் 2 டைம். ட்வைஸ் த பிரதர்னு போட்டுக்கலாம். ஸோ 2b - 4 அதுக்கு பதிலாக இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான சம்ம. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டாக அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்த சம் பாருங்கள். ஷான் இஸ் 55 years old. சத்யன் இஸ் 5 years junior. ஸோ இது எழுதிக்கலாம். ஸோ ஷான் இஸ் 55. ஷான்னா SHன்னு போட்டுக்கலாம். ஷான் இஸ் 55 years oldன்னு கொடுத்துருக்காங்க. சத்யன் இஸ் 5 years junior to ஷான். ஜூனியர்னு சொன்னால் சின்னவங்க. ஸோ ஜூனியர் டு ஷான் அப்படின்னு சொன்னால் 5 years மைனஸ் பண்ணணும். யார்? சத்யன். சத்யன் SA இஸ் ஈக்குவல் டு 55 - 5 வந்து 50. நெக்ஸ்ட்டு Satyan is 5 years junior to Shan and 6 years senior to Balan. 6 years seniors to Balan யாரை பற்றி ரெஃபர் பண்ணுறாங்க? சத்யனை. ஸோ இப்போ பாலனோட ஏஜ் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். பாலன் இஸ் ஈக்குவல் டு யார்? 6 years senior to
6 இயர்ஸ் சீனியர் டு சத்யன் அப்படின்னு சொன்னா, பாலன் வந்து 6 இயர்ஸ் வந்து சத்யன் வந்து பாலனோட பெரியவர். எவ்வளோ வருஷம்? 6 இயர்ஸ். அப்ப நம்ம அவரோட ஏஜ்லேருந்து 15லேருந்து 6 மைனஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா, பாலனோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 50 minus 6 is equal to 44. இதுதான் பாலனோட ஏஜ். நெக்ஸ்ட்டு த யங்கஸ்ட் பிரதர் ஆஃப் பாலன் இஸ் தேவன் அண்ட் ஹீ இஸ் 7 இயர்ஸ் ஜூனியர் டு ஹிம். ஸோ யங்கஸ்ட் பிரதர் யார்? தேவன். தேவன் எவ்வளோ இயர்ஸ் ஜூனியர்னு பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் ஜூனியர் டு பாலன். அப்போ இதுலேயும் திருப்பியும் வந்து 44லேருந்து 7 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே 7 வரும். ஸோ 37. ஸோ 37 தான் தேவனோட ஏஜ். வாட் இஸ் த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேவன் அண்ட் ஷான் கேட்குறாங்க. ஸோ தேவனுக்கும் ஷானுக்கும் என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் வந்து 37, ஷான் வந்து 55. 55க்கும் 37க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 8 வரும். இங்கே 1. ஸோ 18 இயர்ஸ். ஸோ 18 இயர்ஸ் தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 18 இயர்ஸ். நெக்ஸ்ட் சம்மு இது வந்து இந்த சம் எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சம் எடுத்தேன். ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடல் எடுத்திருக்கேன். ரவி ஹேஸ் ஸ்பெண்ட் a quarter of his life as a boy, 1/5 of the life as a youth and 1/3 of as man and 13 years in old age. What is the percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரவிங்கிறவர் ஒருத்தர் வந்து அவரோட லைஃப் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து x/4 வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து அவர் வந்து பாயாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் x/5 வந்து அவர் வந்து யூத்தாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. 1/3 அப்படின்னு சொன்னால் x/3 வந்து அவர் வந்து மேனாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் அவரோட மொத்த லைஃபு. 13 வந்து ஓல்டேஜாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. வாட் இஸ் த பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 60 வரும். 60 divided by 15x plus 12x plus 20x is equal to x. அதில் -13 வரணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்சர் வந்து 60 இயர்ஸ் கிடைக்கும். ஸோ அவரோட இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது தான் இருக்குது, வேறு பெரிய விஷயம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன் அ ஃபேமிலி மதர்ஸ் ஏஜ் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் த டாட்டர்ஸ் ஏஜ். ஃபாதர் இஸ் 10 இயர்ஸ் ஓல்டர் தேன் மதர். பிரதர் இஸ் 20 years younger than his mother and 5 years older than his sister. What is the age of their fatherன்னு கேட்குறாங்க. இன் அ ஃபேமிலி மதர் ஏஜ் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் டாட்டர்ஸ் ஏஜ். ஸோ மதர் ஏஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டரோட ஏஜோட ட்வைஸாக இருக்குது. இது டாட்டர். ஃபாதர் இஸ் 10 years ஓல்டர் தேன் மதர். ஸோ மதரோட ப்ளஸ் 10 தான் வந்து ஃபாதர். பிரதர் இஸ் 20 years யங்கர் தேன் ஹிஸ் மதர். ஸோ பிரதர் வந்து மதரோட -20. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, தேன் ஹிஸ் மதர் அண்ட் 5 years ஓல்டர் தேன் சிஸ்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. டாட்டரோட 5 years ப்ளஸ்ஸு மதரோட 20 years யங்கர். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஃபாதர்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த இடத்துல வந்து 2D -20 is equal to D plus 5. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த D வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா D is equal to இந்த D இந்த சைடு வந்துருச்சுன்னா மைனஸ் ஆயிரும். D is equal to 20 இந்த சைடு போயிடுச்சுன்னா 25. ஸோ டாட்டரோட ஏஜ் வந்து 25. டாட்டரோட ஏஜ் 25 அப்படின்னு சொன்னால் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஏஜ் ஆஃப் த ஃபாதர்னு கேட்டிருக்காங்க. ஸோ டாட்டரோட ஏஜ் வந்து 25ன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மதரோட ஏஜ் வந்து
25 இன்ட்டு 2 50 வந்துரும். ஸோ 50க்கு அப்புறம் ஃபாதரோட ஏஜ் வந்து மதரோட +10. ஸோ வந்து 50 + 10 வந்து 60. ஸோ ஃபாதரோட ஏஜ் வந்து 60. ஸோ இதோட நம்ம ஏஜஸில் எல்லா ப்ராப்ளமும் பார்த்துருக்கோம். எல்லா சம்லேருந்து நெறையா சம்ஸ்லேருந்து ஒரு ஒரு சம் நான் எடுத்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எல்லா சம்ஸ்லேருந்துமே வந்து ஒரு ஒரு சம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏஜஸ் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. டைம் கன்சியூமிங்காக இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்லேருந்துமே எலிமினேட் பண்ணலாம். அந்த மாரி பார்த்து பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.